நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானுடைய அருளால உங்களுடைய வேண்டுதல், பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. தனகாரகன்னு சொல்லக்கூடிய குருவின் ராசில பிறந்தவங்க தாங்க மீன ராசி நண்பர்கள் நீங்க. பணத்தை விட மானம் தான் பெருசுன்னு பார்ப்பீங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்தினாலும் சரிங்க, உங்க வாழ்க்கை முழுவதும் அவங்க ஒதுக்கி வச்சுக்கிடக்கூடிய ஒரு பழக்கம் உங்ககிட்ட இருக்கு. உங்களுக்கு இமேஜ் எங்கேயும் எப்போதும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எச்சரிக்கையாக எந்த ஒரு விஷயத்திலும் நடந்துப்பீங்க. வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் உங்களுடைய 9ஆம் அதிபதியாக வருவதால பார்த்தீங்கன்னா, பாக்கியஸ்தானமும் அவரே இருப்பதாலேயும் உங்களுக்கு பேசியே நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வருவதால உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனேயே சட்டுன்னு வாழ்க்கை தரம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல நிலைமைக்கு மாறப்போகுதுங்க. உங்களுடைய பலர் நீண்ட தூரம் பயணம் செய்து வேலைக்கு செல்லக்கூடிய நபராக தான் இருப்பீங்க. 8க்கு உரியவர் சுக்கிரன் என்பதால திடீர் பயணங்கள் மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஆயுள்காரகராகிய சனி துலாம் ராசியில் உங்கள் உச்சமடைவதால் நீண்ட ஆயுள் நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வருவதால் தந்தையை முன்னுதாரணமாக கொண்டு முன்னேற்ற பார்ப்பீங்க. அப்பாவை பின்பற்றினாலே வித்தியாசமாக முயற்சி செல்வதில் உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். பெரும்பாலான மீன ராசியில சேர்ந்த நபர்கள் நீங்க கணக்கு, தணிக்கை, வங்கி பதிப்பகம் போன்ற துறைகளில் புகழோடு பணம் சம்பாதிக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. எத்தனை பணம் வந்தாலும் எடுத்து வைக்கக்கூடியபடி செலவு உங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே தாங்க இருக்கும். அதனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான பரிகாரம் செய்தால் இன்னும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகணும்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். மீனம் ராசியை பொறுத்தவரை பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடாதி, ரேவதின்னு நட்சத்திரங்கள் அமைந்திருக்குங்க. இந்த நேரத்தில் கிரகநிலை ரீதியாக பார்த்தீங்கன்னா ராசியில் சுகஸ்தானத்தில் குரு, ரணருண, ரோகஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், நயனசைன, போகஸ்தானத்தில் புதன், சனி, ராகுன்னு கிரக நிலை அமைந்திருக்கு. இதனால் நட்புக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய மீனராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள் பொறுத்தவரை நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதை இனி மறைய தொடங்கும். ராசிநாதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலையை நீக்கிடுங்க. வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருங்க. தாயின் உடல் நிலையில மட்டும் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு வேலையை செய்வதா இருந்தாலோ தகுந்த முன்னேற்பாடு செய்து கொள்வதும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் லாபம் இனி அதிகரிக்குங்க. பணமரத்தும் எதிர்பார்த்தபடி இருக்கு. பாக்கிகள் இனி வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். உழைப்புக்கு ஏற்ற பலம் தாமதமாக தாங்க கிடைக்கும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை உண்டாகும். உறவினருடைய வருகை இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் இந்த நேரத்தில் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் கூடுதல் கவனமாக இருங்க. பெண்களுக்கு திடீர் செலவு உண்டாகலாம். காரியங்களை தடை தாமதம் ஏற்பட வாய்ப்பிற்கு கவனமாக இருங்க. அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். எதிர்கட்சியினர் உதவுவாங்க. இந்த நேரத்தில் கலைத்துறையினுடைய படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்க போகுது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்திருப்பதாலும் சூரியன், சுக்கிரன், செவ்வாய்னு மகர ராசியில் அமர்ந்திருக்காங்க. மகரத்தில் செவ்வாய் உச்சமடைந்திருக்குங்க. கும்ப ராசியில் புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருப்பதால மீனராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுத்துடுங்க. அசையும் அசையா பொருட்களினுடைய சேர்க்கை உண்டு. புதிய பொறுப்புகளும் புதிய கௌரவங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்றத்திற்கான ஒரு காலமாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கு இனி உயரப்போகுது. உறவுகள் தொடர்பான விஷயங்களை மட்டும் அற்புதமான யோகம் உண்டு. வேற்று மொழி மனிதர்களால் நல்ல லாபம் உண்டு. ஆதாயம் இதனால உண்டுங்க. ஜென்ம சனியிலும் அரசியல் அரசு துறைகளில் இருந்தீங்கன்னா பெரும் வெற்றியை சாதனையாக பெறக்கூடிய காலமாக இருக்கு. வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் இனி பரிபூர்ணமாக நீங்கும். இழுபறையாக இருந்த நிலைமைகள் இனி படிப்படியாக மாறுங்க. செல்வாக்கு இனி அற்புதமாக இருக்கும். அதே போல ஜென்ம சனியிலும் தொழில் மாற்றங்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடியதாக இருக்கு. வேலைக்கு செல்பவங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் இருக்கு. நல்ல முன்னேற்றமான காலமாக இது அமைய போகுது.
வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. பழைய வாகனங்களை விற்றுட்டு புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீங்க. சுப காரியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கோ. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. சுப விரயங்கள் ஏற்படுங்க. புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நல்ல அனுகூலம் உண்டு. பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நல்ல மாற்றம் உண்டு. நினைத்தது எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். சகல விதத்திலும் ஏற்றம் உண்டு. மேலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருப்பது நல்லது. தினந்தோறும் தவறாமல் உடற்பயிற்சி செய்து வந்தாலே நல்லதுங்க. குருவினுடைய பார்வையால் இந்த நேரத்தில் தொழில், படிப்பு, உத்தியோகத்தில் நினைத்தது நடக்கக்கூடிய யோகமாக இருக்குது. ராகவேந்திர வழிபாடு மிகப்பெரிய நம்பிக்கையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுத்துடுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் பசு மாடுகளுக்கு காய்கறியை உணவாக தானமாக கொடுத்தாலே குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கிடுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை இழுபறியான நிலை உண்டு. திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதல் பணிச்சுமையும் வீண் அலைச்சலும் உண்டாகலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. மேல் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும். லாபம் கிடைப்பது குறையக்கூடும். சரக்குகளை விற்பதில் கொஞ்சம் வேகம் காட்டலாம். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது தொடர்பான முடிவுகளை எடுப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவங்களோடு சில்லறை சண்டைகள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்படக்கூடிய நிலை இருக்குங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா சண்டை அனைத்தும் நீங்கிடும். பிள்ளைகளோடு பேசும்போது நிதானத்தை கடைபிடிங்க. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் கவனமாக இருங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களோடு அனுசரித்து செல்வதும் நல்லது. அதே போல் பெண்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய சந்திப்பு உண்டு. வீண் செலவு ஏற்படலாம். கோபத்தை குறைத்து கொள்வதும் நல்லது. நம்பிக்கையோடு காரியங்களை ஈடுபட்டு வெற்றி காண்பிக்க. மற்றவங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது. விவசாயிகளுக்கு நீர்வரத்து நன்றாக இருக்குது. கலைத்துறையினருக்கு பொறுத்தவரை வாகனங்களை செல்லும்போது பயணங்களின் போது கூடுதல் கவனமாக இருங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை இப்போது உங்களுக்கு குறையும். எந்த ஒரு காரியமும் சாதகமாக நடந்து முடியும். உங்களுக்கு இருந்த போட்டிகள் அணியும் குறைந்திடுங்க. மாணவர்களுக்கு விளையாட்டுகளில் ஆர்வம் உண்டாகும். அதே நேரத்தில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் நல்லது. கல்வி தொடர்பான பயணங்களால் செல்ல வேண்டியதாக இருக்கும். சக மாணவர்களுக்கு ஒத்துழைப்பு உண்டுங்க. அதே போல் இந்த நேரத்தில் மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா புரட்டாதி 4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு எப்போதும் ஒரே கருத்தை கொள்ளாமல் அவ்வப்போது எண்ணங்கள் கருத்துக்களும் இனி மாறிட்டே இருக்குங்க. நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராக இருப்பதால் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் தொடர்பான விஷயங்களை தீர ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வருவதும் நல்லது. பலராலும் செய்ய முடியாத காரியங்களை வெற்றிகரமாக இப்போது செய்து முடித்து பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். பணவரத்து திருப்தி அளிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா வாக்குவன்மையால் எளிதாக தங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டு. அடுத்ததாக வரக்கூடிய உத்திராடாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளை பேசியே தீர்த்து விடுவது நல்லது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வு கூடுதல் பொறுப்போடு கிடைக்குங்க. எதிலும் திட்டமிட்டு செயலாற்றுவதால் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு இந்த நேரத்தில் உண்டு. குடும்பத்தில் இருப்பவங்களால் கூடுதல் வருமானம் உண்டு. முக்கிய நபருடைய அறிமுகத்தால் நன்மை இந்த நேரத்தில் உங்களுக்கு காத்திருக்கு. கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான நிலை உண்டாகும். பிள்ளைகளுக்காக நீங்கள் கூடுதல் நேரம் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். அதே போல் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் சுறுசுறுப்பாகவும் அடுத்து வரை அடக்கி ஆளக்கூடிய திறமை இந்த நேரத்தில் வெளிப்படும். மனதில் தெளிவு உண்டாகும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றுங்க. கடித போக்குவரத்து அனுகூலமான பலனை அளிக்கும். பயணமும் லாபகரமாக இருக்கும். புது வியாபாரம் தொடர்பான முயற்சிகளை சாதகமான பலனை தரும். தொழில் முன்னேற்றம் உண்டு. கடித போக்குவரத்து மூலம் தொழில் வியாபாரத்தில் லாபத்தை பெறுவீங்க. சாமர்த்தியாக வாடிக்கையாளர்களோடு பேசி அவங்களை தக்க வைத்துக் கொள்ளலாம். மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கார நண்பர்கள் தொடர்ந்து அதிகப்படியான நற்பலன்களை பெற வேண்டும் நினைச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய இல்லைன்னா பின்பற்றக்கூடிய ஒரு எளிமையான பரிகார முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே நீங்கள் கோயில் சம்பந்தமான காரியங்களை உங்களால் முடிந்த சேவைகளை செய்வதும் துறவிகளுக்கு அன்னதானம் அளிப்பது குரு தோஷத்தை போக்கும். உங்கள் கைகளால் ஆழம் அரச மரங்களை வெட்டுவதை தவிர்த்திடுங்க. வருடத்திற்கு ஒரு முறையாவதே வேதமறிந்த பிராமணருக்கு ஆடைகளை தானமாக அளிப்பது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் நீங்கள் வருடத்துக்கு ஒரு முறை திருச்செந்தூர் ஆலங்குடி கோவிலுக்கு சென்று வழிபட்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கு. வியாழக்கிழமை நாளில் குரு பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். உங்களுடைய தாய் தந்தரை வாழ்நாள் முழுவதும் உங்களோடு வைத்து பராமரிப்பது குரு பகவானினுடைய அருளை உங்களுக்கு பெற்றுத்தருங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மீனராசி நண்பர்களுக்கு கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, நீங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் மீனராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா
நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த நட்சத்திரக்காரர்கள், நீங்கள் பிறந்த ஆண்டு தேதியை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.